வேலா, மாரிமுத்து ஐயா, பெரிய அம்பலமும் சின்ன அம்பலமும் இன்று பாகனேரி திருவிழாவிற்கு புறப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு வேண்டிய பொருட்களையும் ஆடைகளையும் வண்டியில் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாதா? அவ்வளவு வேலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு எதையடா மூட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மூட்டையையும் அம்பலக்காரருக்கு தான் கட்டிட்டு இருக்கோம். என்ன, அம்பலக்காரருக்கா? பெரிய அம்பலத்திற்கும் சின்ன அம்பலத்திற்கும் வேண்டிய பொருட்களை எல்லாம் நானே முன்னிருந்து கட்டிவிட்டேனே. பிறகு இது யாருக்காக? ஐயா, இது பெரிய அம்பலத்துக்கு சின்ன அம்பலத்துக்கு கிடையாது, மூணாவது அம்பலத்துக்கு. அது யாரடா மூன்றாவது அம்பலம்? எனக்கு தெரியாமல் இங்கு இருப்பது வல்லத்தரையன் ஐயா, வைரமுத்தன் ஐயா, இவர்கள் இருவரும் தான் இங்கு அம்பலக்காரர்கள். பிறகு இது யாருக்கு? இது அறிவழகன் ஐயாவுக்கு. என்ன, அறிவழகன் ஐயாவிற்கா? யார், அந்த கோமாளிக்கா? ஐயா, சத்தம் போட்டு பேசிடாதீங்க, அவர் காதுல விழுந்தா அவ்வளவுதான். காதில் விழுந்தால் என்ன செய்வான்? கழுத்தை சீவி விடுவானா அந்த கோமாளி? பாகனேரி அம்பலக்காரர்கள் பரிவட்ட விழாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பது பெரிய அம்பலத்திற்கும் சின்ன அம்பலத்திற்கும் தான். இவருக்கு யாரும் அழைப்பு விடுக்கவில்லை. ஏதோ துணையாக இவரையும் சின்ன அம்பலம் அழைத்து கொண்டு போகிறார், அவ்வளவுதான். நரிக்கு நாட்டாமை கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும் என்பார்களே, அதுதான் இது. 2 ஆடுகள் அல்ல, 3 ஆடுகள். வருகிறேன். என்ன கணக்கு பிள்ளை, நரி என்கிறீர்கள், ஆடு என்கிறீர்கள், யாரை பார்த்து அப்படி பேசுகிறீர்கள்? உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னை பற்றியா? என்னை பார்த்தால் உங்களுக்கு நரி போல் தெரிகிறதா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. உங்கள் முகத்தில் விழித்தால் நரி முகத்தில் விழித்தது போல் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அருமை அருமை. ஆமாம், நீ எப்பொழுது என் முகத்தில் விழித்தாய்? எல்லாம் என் கெட்ட நேரம். என்ன, நல்ல நேரம் என்று சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். ஒரு நாள் இரவு வேலை அசதியின் காரணமாக இங்கேயே உறங்கிவிட்டேன். மறுநாள் எழுந்ததும் முதலாக உங்கள் முகத்தை தான் பார்த்தேன். அதன் பலனாக நெடு நாட்களாக என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தராத ஒருவன் தானாக தேடி வந்து அந்த கடனை கொடுத்து விட்டான். அதனால்தான் உங்கள் முகத்தில் விழித்தால் நரிமுகத்தில் விழித்தது போல அதிர்ஷ்டம் என்று சொல்ல வந்தேன். என் பெருமை உங்களுக்கு புரிகிறது, ஆனால் என் குடும்பத்துக்கு புரியவில்லையே. அவ்வளவு ஏன், என் தந்தை என்றோ ஒரு நாள் என் முகத்தில் விழித்து விட்டாராம். அன்று பார்த்து அவர் செய்யும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாம். அதற்கு காரணமே என்னுடைய முகத்தில் விழித்ததுதான் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது கூட பரவாயில்லை, அன்று முதல் அனைவரும் எழுந்த பிறகுதான் நான் எழ வேண்டும் என்று கட்டிலேயே என்னை கட்டி போட்டு வைத்து விடுகிறார்கள். ஐயோ பாவம். அப்ப எப்பதான் அவுத்து விடுவாங்க? ஏதாவது நல்ல விஷயத்தை அவர்கள் பார்த்து விட்டு பிறகு கடைசியாக வந்து கட்டிலில் இருந்து என் கட்டை அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் என் முகராசி பற்றி நன்றாக புரிந்து வைத்திருப்பது நீங்கள் மட்டும்தான் கணக்கு பிள்ளை. நான் இனிமேல் தினமும் உங்கள் வீட்டிலேயே வந்து படுத்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்ததும் தயாராக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வரிசையில் நின்று என் திருமுகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள், அதிர்ஷ்டம் பெருகும். ஐயோ வேண்டாம் வேண்டாம். கணக்கு பிள்ளை, ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? இல்லை, தெய்வத்தை கோவிலுக்கு சென்றுதான் தரிசிக்க வேண்டும். அந்த தெய்வத்தையே தனது இல்லத்திற்கு அழைத்து வர நினைப்பது பேராசை அல்லவா? பிறகு அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். எனக்கு எப்போதாவது அதிர்ஷ்டம் தேவை என்றால் நானே உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் முகத்தில் விழிக்கிறேன். ஆமாம், இப்பொழுது தெய்வம் கோவில் என்றெல்லாம் சொன்னீர்களே, அது யாரை சொன்னீர்கள்? உங்களைத்தான். இது கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. எப்படியும் உங்களை கட்டிலில் தானே கட்டி வைத்திருக்க போகிறார்கள். கணக்கு பிள்ளை, ஒரு பேச்சிற்காக சொன்னேன். சரி சரி சரி, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். வேலவா மாரிமுத்து, எனக்கு தேவையான பொருட்களை மூட்டையாக கட்டி விட்டீர்கள் அல்லவா? இதோ 2 மூட்டையை கட்டி வச்சிருக்கோமே. ஏன் தம்பி? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள் கணக்கு பிள்ளை. நீங்கள் பாகனேரில் தங்க போவதோ 2 அல்லது 3 நாட்கள் தான். அதற்கு இவ்வளவு பெரிய மூட்டைகள் தேவைதானா? என்ன கணக்கு பிள்ளை, நான் என்ன சாதாரண ஆளா? நான் போவது பாகனேரியின் பரிவட்ட திருவிழாவிற்கு. அங்கு வருபவர்கள் எல்லாம் பட்டமங்கலத்து அம்பலக்காரர்களை பற்றி குறைத்து மதிப்பிடக்கூடாது அல்லவா? அதுவும் இல்லாமல் என் கூத்தை பார்க்க வரும் ரசிகர்கள் அங்கு ஏராளம். அதனால் தான் இத்தனை வகையான ஆடைகளும் ஆபரணங்களும்.
அங்கு எத்தனை அம்பலக்காரர்கள் வந்தாலும் இந்த அறிவழகன் மட்டும் பளிச்சென்று தெரிய வேண்டாமா? நீங்கள் எங்கு சென்றாலும் தனியாகத்தான் தெரிவீர்கள். எப்படி இவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி. பார்த்தீர்களா, இது கூட உங்களுக்கு மட்டும்தான் புரிகிறது, ஆ, மற்றவர்களுக்கு புரியவில்லையே. சரி சரி, இந்த மூட்டைகளை கொண்டு போய் வண்டியில் வையுங்க. ஆகட்டும் யாசமா. விரைவாக செல்லுங்கள். பார்த்தீர்களா, மூட்டை எது அவர்களது என்று வித்தியாசம் தெரியாமல் போகிறார்கள். கணக்கு பிள்ளை, என்ன? நான் பாகநேரியிலிருந்து திரும்பி வர சில நாட்கள் ஆகும். வேண்டுமானால் எனது ஓவியத்தை தரட்டுமா? நான் வரும் வரை அதை தினமும் பாருங்கள், அதிர்ஷ்டம் பெருகும். என்னதான் இருந்தாலும் அசல் போல் வருமா? ஓவியமாக இருந்தாலும் உங்கள் ஒப்பற்ற திருமுகத்திற்கு ஈடாகுமா? போய் வாருங்கள். நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்கிறேன். கணக்கு பிள்ளை, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கருத்தாக பேசுகிறீர்கள். வரட்டுமா? நம் பட்டமங்கலத்திற்கென்று வந்து வாய்த்திருக்கிறான் பார். இந்த கோமாளி பாகநேரிக்கு போய் இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறானோ. இன்று ஒரு நாளாவது நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஆடையை போட்டுக்கொண்டு செல்லுங்கள். பச்சையம்மாள், இந்த வயதிற்கு மேல் இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏன், உங்களுக்கு என்ன குறை? வயது முதிர்ந்து விட்டது. இருந்த நாட்டை எவருக்கோ தாரை வார்த்துவிட்டு தங்கையின் வீட்டில் வந்து ஒண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு போனால் என்னை கேலி செய்ய மாட்டார்களா? பாகநேரி விழாவிற்கு சென்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த வள்ளியம்மைக்கு அண்ணன் என்ற தகுதி இருக்கிறது. பட்டமங்கலம் அம்பலக்காரன் வல்லத்தரையனின் தாயார் வள்ளியம்மை அஞ்சூர் நாட்டிலிருந்து வந்தவள் என்பதால் அவளது உடன் பிறந்த சகோதரர் துரைசாமி ஒரு அம்பலக்காரர் தான் என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது அண்ணா. அப்படி சொல் வள்ளியம்மை. அஞ்சூர் நாட்டை ஆனூர்காரன் தந்திரமாக தன்வசப்படுத்திக் கொண்டான் என்பதால் இவருக்கு அஞ்சூர் நாட்டின் அம்பலக்காரர் என்ற உரிமை இல்லாமல் போய்விடுமா என்ன? நீங்கள் கவலைப்படாதீர்கள் அண்ணி. இப்பொழுது என் மகன் வல்லத்தரையனின் சிந்தனை எல்லாம் பாகநேரிக்காரனை பழிவாங்க வேண்டும் என்பதிலேயே இருக்கிறது. அந்த வஞ்சம் நிறைவேறிவிட்டால் அதன் பின் அவன் அஞ்சூர் ஆனூர் பிரச்சனையில் தலையிட்டு ஆனூர்காரன் எப்படி எதை பயன்படுத்தி உங்கள் நாட்டை என் பிறந்த ஊரை அபகரித்தான் என்பதை வல்லத்தரையன் கண்டுபிடித்து விடுவான். பாகநேரியை பழிவாங்குவது என்ற எண்ணத்தை நீ இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லையா வள்ளியம்மை? என்ன பேசுகிறீர்கள் அண்ணா? அதை எப்படி என்னால் மாற்றிக்கொள்ள முடியும்? பாகநேரிக்காரர்களால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் அம்மா. ஆனால் நீ நினைப்பது போல் நடந்திருக்கும் என்பது என்ன நிச்சயம்? அதில் உள்ள உண்மை என்ன என்பது தெரியாமல் அதை பற்றி நாம எப்படி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும்? இப்போது எதற்கு நீங்கள் அதை பற்றி விவாதிக்கிறீர்கள்? பாகநேரிக்காரர்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டவள் வள்ளியம்மை. அந்த வேதனையின் வடு மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே தனது சுமங்கலி கோலத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் வஞ்சம் நிறைவேறும் காலத்திற்காக வள்ளியம்மை காத்திருக்கிறாள். அப்படி சொல்லுங்கள் அண்ணி. என் மனதில் ஏற்பட்டிருக்கும் தீ அவ்வளவு எளிதாக அடங்கிவிடாது. அன்று என் கணவருக்கு வாளுக்கு வேலையின் தந்தையால் ஏற்பட்ட தீங்கிற்கு யார் பிராயச்சித்தம் செய்ய முடியும்? பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பது போல் விஜயபாஸ்கர சேதுபதி செய்த பாவம் வாளுக்கு வேலையையும் கருத்தாதப்பனையும் தான் சேரும். வள்ளியம்மை, நான் சொல்வதை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வல்லத்தரையனுக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் பாகநேரிக்கு செல்லுங்கள். வல்லத்தரையன் பாகநேரி ஆட்களிடம் எந்த வகையிலும் நெருங்கி பழகாதபடி உடனிருந்து அவனை பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் எனக்கு போதும். வலிக்கிறது, விடுங்கள் மாமா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி செய்வாய்? வல்லத்தரையா, என்ன இது? அவள் ஏதோ சின்ன பெண் என்பது போல் காதை பிடித்து இழுத்து வருகிறாயே. வயது பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா? விடு அவளை. வயது பெண்ணா இவள்? வாலில்லாத வானரம். அப்படியானால் என்னை கட்டிக்கொள்ள போகும் இவர் யார் என்று கேளுங்கள். என்ன சொன்னாய்? வல்லத்தரையா, ஏன் இப்படி அவளிடம் சிடு சிடு என்று இருக்கிறாய்? இவள் செய்த காரியத்திற்கு வேறு எப்படி இருக்க சொல்கிறீர்கள்? அப்படி என்ன செய்து விட்டாள்? நான் பாகநேரிக்கு புறப்படுவதற்காக வண்டி ஏறலாம் என்று சென்றால் எனக்கு முன்பாக இவள் அங்கு அமர்ந்திருக்கிறாள். நீ எதற்காக அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டால் நானும் பாகநேரிக்கு வருகிறேன் என்கிறாள். அப்படியெல்லாம் வரக்கூடாது. யாரை கேட்டு இங்கு வந்து அமர்ந்தாய் என்று கேட்டால் நான் யாரை கேட்க வேண்டும்? என் மாமன் நீ போகும்போது உன்னுடன் வருவதற்கு யாரை கேட்க வேண்டும் என்கிறாள். நீயும் நானும் தம்பதி சமேதராக சென்று பாகநேரி திருவிழாவில் பங்கு பெற்றுவிட்டு வருவோம் என்கிறாள். நீ என்னுடன் வரக்கூடாது என்று நான் எவ்வளவோ சொல்லியும் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் என்று ஒரே அடியாக அடம் பிடிக்கிறாள்.
அதனால் தான் இப்படி காதை பிடித்து இழுத்து வந்தேன். நானும் உங்களோட பாகநேரிக்கு வருகிறேன் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? நான் அப்படித்தான் வருவேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? என் காதை பிடித்து திருகுவீர்கள், அவ்வளவுதானே? சரி, திருகிக் கொள்ளுங்கள். பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் ஒரு அம்பலக்காரர் என்பதை மறந்து நீ இப்படியெல்லாம் விளையாடுவது சரியல்ல. விடுங்கள் அண்ணா, பஞ்சவர்ணம் ஒரு விளையாட்டு பெண், அதனால்தான் அவள் அப்படி பேசுகிறாள். ஒரு வகையில் பார்த்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ளக்கூடிய உரிமை உள்ளவர்கள் தானே. அம்மா, நீங்கள் ஏதேதோ பேசி அவள் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்த வல்லத்தரையனை அடக்கி ஆளும் உரிமையை நான் எவருக்கும் தரமாட்டேன். பஞ்சவர்ணம், நீ என்னை மணந்து கொண்டு உன் விருப்பப்படி என்னை ஆட்டி வைக்கலாம் என்று கனவு காணாதே. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இப்போதே அழித்துவிடு. அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். வல்லத்தரையா? இல்லை இல்லை, அம்பலக்காரரு, அப்பொழுதே நீங்கள் வண்டிக்கு சென்றீர்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தாலும் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அப்பாவும் முன்னே புறப்பட்டு விடுவீர்கள். நானும் வைரமுத்தனும் உங்களை தொடர்ந்து வரலாம் என்று பார்த்தால் இங்கே நிற்கிறீர்களே. நான் என்ன செய்வது? உன் தங்கைதான் என்னை எங்கும் போக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாள். எப்போது பார்த்தாலும் என்னையே சுற்றி சுற்றி வந்தால் நான் எப்படி புறப்படுவது? பஞ்சவர்ணம், ஏன் இப்படி செய்கிறாய்? அம்பலக்காரர்களுக்கு பரிவட்டம் கட்டும் பாகநேரி திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருப்பது நியாயம்தான், தவறில்லை. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு தகுதியும் தராதரமும் வேண்டாமா? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு என்ன தராதரம் இருக்கிறது? கோமாளி போல் இருக்கும் நீ எல்லாம் வைரமுத்தனோடு ஒட்டிக்கொண்டு செல்லும் போது நான் என் மாமனோடு செல்வதில் என்ன தவறு? யாரை பார்த்து கோமாளி என்கிறாய்? போதும் அறிவழகா, இப்போதுதான் இங்கு ஒரு பிரச்சனை தொடங்கி அடங்கி இருக்கிறது. அதற்குள் நீ ஒரு விவகாரத்தை தொடங்காதே. அண்ணா, வல்லத்தரையனோடு இருந்து பத்திரமாக அவனை அழைத்து வாருங்கள். இதை நீ சொல்ல வேண்டுமா என்ன? நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, புறப்படுங்கள். வாமா. வா, போகலாம். வல்லத்தரையா, நன்றாக ஒரு விஷயத்தை மனதில் நிலைநிறுத்திக்கொள். பாகநேரி அம்பலக்காரன் உபசரிப்பில் மயங்கி எந்த சூழ்நிலையிலும் உன் மனதில் உள்ள வஞ்சத்தை நீ மாற்றிக்கொள்ளக் கூடாது. வாளுக்கு வேலியை பார்க்கும் போதெல்லாம் அவனை சுற்றி எவ்வளவு வேலி இருந்தாலும் உன் வாளுக்கு அவன் இரையாக வேண்டியவன், உன்னால் கொல்லப்பட வேண்டியவன் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதிலிருந்து நீங்கவே கூடாது. அது எப்படி அம்மா நீங்கும்? நீங்கள் அவன் மேல் ஏற்படுத்திய கசப்பென்னும் வேப்பிலையை தின்று தின்று அதுவே என் உடல் முழுவதும் அந்த நச்சு பாம்புகளை கொல்லும் வலிமையாக மாறிவிட்டது. இனி நான் இதிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன். நான் திருமணம் வேண்டாம் என்று தீர்மானித்ததற்கு காரணம் எனக்கு பிறகு பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனாக வைரமுத்தன் வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கென்று ஒரு குடும்பம் ஏற்பட்டுவிடும். முதலில் மனைவி, பிறகு சொந்த பந்தங்கள், அடுத்து குழந்தைகள் என பாசக்கொடிகள் படர்ந்து கொண்டே போகும். நான் என் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பு செலுத்தும் போது எனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் பகைமை தீயின் ஜுவாலைகள் சற்று தணிந்துவிடக்கூடும். அது மட்டுமல்லாமல் என்னை நம்பி என் மனைவி மக்கள் இருக்கிறார்களே என்ற அச்ச உணர்வு ஏற்படக்கூடும். ஒருவேளை எனக்கும் வாளுக்கு வேலிக்கும் நடக்கும் போரில் என் உயிர் கூட போகலாம். வல்லத்தரையா, போகாது. அப்படி எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் என்னால் யாரும் பாதிப்படைய கூடாதல்லவா? அதனால்தான் நான் திருமணமே வேண்டாம் என்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இல்லற பந்தம் என்னும் அன்பு பிடிப்புக்குள் சிக்கி எனக்குள் இருக்கும் பகைமை தீயை குறைத்துக் கொள்ள மாட்டேன். அந்த வாளுக்கு வேலியை அழித்து பாகநேரியை எரித்து சாம்பலாக்காமல் எனது லட்சியத்திலிருந்து ஓய மாட்டேன். நான் பாகநேரி திருவிழாவிற்கு போவதால் பாகநேரி மீது மேலும் மேலும் பகை அதிகமாகவே தவிர ஒருபோதும் உறவு ஏற்படாது. நீங்கள் வளர்த்துவிட்ட வஞ்சத்தீயை நெஞ்சத்தில் ஏந்திச் செல்லும் வல்லத்தரையன் திரும்பி வரும்போதும் அதே வல்லத்தரையனாகத்தான் வருவான். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நான் வருகிறேன்.
என்ன பார்க்கிறாய்? இதற்குள் ஏதோ விஷயம் இருக்கிறது. இல்லை என்றால் கர்னல் அக்னியோ இதை இப்படி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டீர்களே. அஃப்கோர்ஸ், நீ சொல்வது சரிதான். இதற்குள் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. தங்க பஸ்பம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சற்று மஞ்சள் கலந்த பொன்னிறமாக இருக்கும். இது என்ன கருப்பு நிறத்தில் இருக்கிறதே? What do you mean? என்ன துரை, தன்னுடைய முதுமையை மறைத்து இளமையான தோற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக உயர்ந்த ரக பொருட்களை ஒரு சிலர் உட்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? எத்தனை அம்பலக்காரர்களுடன் நான் பழகி இருக்கிறேன். இது கூட தெரியவில்லை என்றால் எப்படி? ஆனால் நீங்கள் என்ன சாதாரணமானவரா? பிரிட்டிஷ் வெளிநாட்டுக்காரராயிற்றே. அதனால்தான் ஏதோ கருப்பு நிறத்தில் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் இளமையின் ரகசியம் என்ன என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது கர்னல். உயர்ந்தவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் தான். நானும் கொஞ்சம் உயர வேண்டும் அல்லவா? இப்போது பாருங்கள், இதை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு நானும் உங்களைப் போல் உயர்ந்து விடுகிறேன். நெல் ஒருங்கா புலி, இதை குடித்தால் நீ உயரத்திற்கு போக மாட்டாய். உன் உயிரே போய்விடும். இது கடுமையான விஷம். விஷமா?